நம்முடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். நாம் தியானிக்கிற வேத பகுதிக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். 2 பேதுருவின் நிருபம் பழைய புதிய ஏற்பாட்டிலே 322வது பக்கம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 5லிருந்து நம்ம வாசிக்கலாம். உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் ஞானத்தையும் ஞானத்தோட இச்சை அடக்கத்தோட பொறுமையையும் இவைகளை கூட்டி வழங்குங்கள். நாம் வாசித்த இவைகள் எல்லாம் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் ஆமென். இவைகள் இல்லாதவன் எவனோ நான் சுத்திகரிக்கப்பட்டவன் என்பதை மறந்து ஆமென். ஆகையால் உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலை உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். ஆமென் ஆமென். அல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரே, நாங்கள் தியானிக்கிற இந்த வேத பகுதியிலே நாங்கள் மறுபடியும் திரும்ப கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். தெய்வீக கரம் எங்களை நடத்தட்டும். ஒவ்வொரு வாரமும் இதிலிருந்து ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் எங்கள் இருதயங்களை திறக்கும்படியா, எங்கள் செவிகளை திறக்கும்படியா செபிக்கிறோம். இந்த நாளிலும் எங்களோடு பேசுகிற வார்த்தைகளை கர்த்தர் வெளிப்படுத்துங்க. அடிமை மறைத்து வெளிப்படுங்க. தேவ நாம மகிமைப்படும்படியா செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம இந்த வேத பகுதியிலே அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களா என்ற தலைப்பின் கீழே நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃபை ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணணும் எப்படி என்ற காரியத்தில் நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். முதலாவது, நம்ம விசுவாசத்தோடு தைரியமாக இருக்கணும். விசுவாசத்தை நடைமுறைக்கு கொண்டு வர தைரியம் நமக்கு இருக்கணும். 2வது, தைரியத்தோடு ஞானமாகவும் நம்ம செயல்படணும். 3வது, ஞானத்தோடு இருக்கணும், அதே டைம்ல இச்சை அடக்கமாகவும் செயல்படணும். ஆமென். இந்த 3 காரியத்தை நாம் பார்த்தோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வது காரியத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்ன காரியம்? இச்சை அடக்கத்தோடு பொறுமை. ஆமென். இச்சை அடக்கத்தோடு பொறுமையா நம்ம வாழ்க்கையை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வேதத்தை விட ஆலோசனை சொல்லுகிற ஒரு புஸ்தகம் இந்த உலகத்தில் எங்கேயும் கிடையாது. அல்லேலூயா. நீங்க கையில வச்சிருக்கிற இந்த வேத புஸ்தகம் ரொம்ப ஆசீர்வாதமானது. பொக்கிஷங்கள், மறைப்பொருள்கள், ஆசீர்வாதங்கள், சாபங்கள், செய்யக்கூடாதவை, செய்ய வேண்டியவை, ஆமென், எல்லாவற்றையும் ஆண்டவர் ரொம்ப தெளிவா நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இதை ஞானஸ்தானம் எடுத்த நாள் முதற்கொண்டு இதை கடைபிடிச்சிட்டீங்கன்னா உங்களை விட இந்த உலகத்தில் பாக்கியசாலி யாருமே கிடையாது. ஆமென். ஆனால் கடைபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் தேவை. அல்லேலூயா. இதெல்லாம் தேவை. இப்போ நம்ம வாசிக்கிறதுல இதெல்லாம் தேவை. அப்போதான் நம்ம சரியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இச்சை அடக்கத்தோடு பொறுமையாய் நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். ஆமென். அதுக்கு நல்ல உதாரணங்களை தியானிப்போம். வாசிங்க. ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆமென். வாசிங்க. நீயும் திரும்பி போயிடு. நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு நீ பேச வேண்டாம். ஆமென். ஆமென். வாசிங்க வாசிங்க. நீ மரணமடையும் இடத்தில் எப்படிப்பட்ட மர்மங்க பாருங்க. சூத்திரம். வாசிங்க. அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன், மரணமே அல்லாமல். கொஞ்சம் நல்லா இந்த வசனத்தை நல்லா காது கொடுத்து கேளுங்க மருமகள் மாறுங்க.
அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நல்ல உதாரணம் ஆண்டவர் நமக்கு இந்த வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். ரூத்தின் சரித்திரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு மோவாபிய பெண்ணாகிய ரூத். ஆமென். இவர் மோவாபிய ஸ்திரீ. இவளுடைய கணவன் மரித்து விட்டான். ஓர்பாலம் போயிட்டா. அவள் சொல்றா மாமியாரி, ஏமா இதுக்கு மேல நான் பிள்ளை பத்து 20 வருஷம் காத்திருந்து உனக்கு திருமணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கை இருக்காது, நீ போயிடு அப்படின்னு சொல்லும்போது அவள் சொல்றா, நான் என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். ஆமென். அதை பற்றி என்கிட்ட நீ பேசாத. அல்லேலூயா. நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட என்ன பண்ண வேண்டாம், பேச வேண்டாம். ஆமென். அல்லேலூயா. நல்ல உதாரணம். ஆமென். நல்ல ஒரு ஆண்டவர் எல்லா உதாரணத்தையும் வேதத்தில் வைத்திருக்கிறார். நல்ல தகப்பன், நல்ல தாய், நல்ல மருமகள், நல்ல மாமியா. ஆமென். உறவுகளை கட்டமைத்தது தான் நம்முடைய வாழ்க்கை. உறவுகளை தள்ளிட்டு நம்மளால ஓட முடியாது. ஆமென். உறவுகளை கனம் பண்ணணும், உறவுகளை மதிக்கணும். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் நம்மை தனியா இந்த உலகத்துல கொண்டு வரல, உறவுகளை வைத்து தான் கொண்டு வந்திருக்கிறார். கனம் பண்ணணும், ஆனா கிறிஸ்துவுக்காக வைராக்கியமா இருக்கணும். ஆமென். கனம் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்களுக்கு பின்னாடி ஓடணும்னு சொல்லலை, கனம் பண்ணணும். ஆமென். கர்த்தர் கொடுத்த உறவுகள், உங்க கூட பிறந்தவங்க, உங்களுக்கு கூட இருக்கிறவங்க, இவங்களெல்லாம் கனம் பண்ண நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஏன்னா இதுக்கு மேல நம்ம இந்த உலகத்தில் பிறக்க போறது இல்லை, ஒரே பிறப்பு தான். ஆமென். கர்த்தர் கொடுத்த இந்த பாட்டு பெரிய பாட்டாகுது. எல்லாரும் விட்டு இந்த பாட்டு ஓடுது இல்ல. நல்ல இசையோட வாசிங்க, கர்த்தர் உதவி செய்வார். இருமுறா இருந்தால் கொஞ்சம் வாயை புத்திக்கிட்டு இருமுங்க. பக்கத்தில் ஒருவேளை விவிக்கான பாடியாக இருக்கும், அது பிரச்சனையாகிடும் அப்புறம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய ஆண்டவர் இந்த மோவாபிய ஸ்திரியை குறித்து எழுதி வைத்த காரியம் என்னன்னா, ரூத்தினுடைய பொறுமை, அவளுடைய இச்சை அடக்கம். ஆமென். ரூத்தினுடைய பொறுமை, அவளுடைய இச்சை அடக்கத்தை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தன் வாழ்க்கை இழந்து போன ஒரு சூழ்நிலை, நல்ல சந்தோஷமா வாழ வரா. ஆமென். ஆனா வீட்டுக்கார காலியாடுறாரு. ஆமென். இப்போ புதுசாக கல்யாணம் ஆனா எதிர்பார்ப்போடு வீட்டுக்கு வருவாங்க இல்லையா? ஒரு புதுசாக கல்யாணம் ஆகுதுன்னா அந்த அம்மா எதிர்பார்த்து வருவாங்க வீட்டுக்கு. அந்த வீட்டுக்கு போறேன், அந்த வீட்டில் எப்படிலாம் இருக்க போறோமோ, அந்த வீட்டில் என்னெல்லாம் இருக்க போறோமோ, அந்த வீட்டில் ஒரு மாமியார் இருப்பாங்க. நகோமியா இருந்தா சந்தோஷம், நாராமியா இருந்தா பிரச்சனை. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக என்ன உடனே நகோமியா மாமியார் இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அது கொஞ்சம் கஷ்டம்தான். மருமகளை நீ ரூத்தா இருக்கும்னு நினைக்கிறீங்க, அது கொஞ்சம் கஷ்டம்தான். நீ நகோமியா இருந்திருந்தா உங்க மருமகள் ரூத்தா இருந்திருப்பாங்க. நீங்க ரூத்தா மாறி இருந்தா உங்க மாமியார் நகோமியா மாறி இருப்பாங்க. ஆமென். நம்ம நகோமியா மட்டும் எதிர்பார்க்கிறோம், நம்ம ரூத்தா மாற மாட்டோம். மாமியார் எதிர்பார்ப்பான், என்னுடைய மருமகன் ரூத்தா வரணும், அது நகோமியா மாறி இருக்கணும். ஆமென். அப்ப இன்னைக்கு குடும்பத்துல வர பிரச்சனைகள் இதுதான். அது எப்பயுமே குடும்பத்துக்குள்ள ஒரு வருஷம் 2 வருஷம் இது டிராவல் இருக்கும். அதனால இதை உடனே மாத்திர முடியாது, கொஞ்சம் டிராவல் பண்ணும். அதுக்கு மாமியாரையும் விட்டு கொடுக்கணும், மருமகளும் விட்டு கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒரு மிகுந்த கனவோடு இந்த வாழ்க்கைக்குள்ள வருகிற அந்த ரூத்துடைய சூழ்நிலை உடனே ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள போகுது. ஆமென். ஒவ்வொரு பெண்ணும் நல்லா வாழ்ந்து தான் குடும்பத்துக்குள்ள ஆண்டவர் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஆனா அங்க ரூத்து என்ன வச்சான், தன் செய்கைகளினாலே ஒரு பிரச்சனை நடக்குது, ஆனா தன் செயல ஒரு தெய்வீக வெளிப்பாடாக அங்க கொண்டு வரா. ஆமென். இந்த காலகட்டத்துக்கு அதை நம்ம யோசிச்சு பார்க்க முடியாத சூழ்நிலை. ஆனா வாழ முடியுமா அப்படின்னா முடியும். ஆமென். வேதத்துல வாழ முடியறதை தான் ஆண்டவர் நம்மளுக்கு எழுதி வச்சிருப்பார். ஆமென். நம்மளுடைய பார்வைக்கு எல்லாமே கஷ்டம்தான் தோணும். நம்ம பார்வைக்கு எல்லாமே கஷ்டம்தான். சர்ச்சைக்கு வரதோட நம்ம பார்வை கஷ்டம்தான், அதனால வரணும். ஆமென். ஜெபம் பண்றது கஷ்டம்தான், ஆனால் ஜெபம் பண்ணணும். கணவனுக்கு கீழ்ப்படுறது கஷ்டம்தான், ஆனா கீழ்ப்படியணும். மனைவி மேல் அன்பு செலுத்துறது கஷ்டம்தான், ஆனா அன்பு செலுத்தணும். ஆமென். இதெல்லாம் பிப்ளிக்கல். இதெல்லாம் கர்த்தர் நம்மளுக்கு எழுதி வைத்தது நோக்கம், இதெல்லாம் கடைபிடிக்கணும். அல்லேலூயா.
ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அப்போ ரூத் வரும்போது அவங்க வீட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு வரான். நீங்க ஒரு வீட்டுக்கு வரும்போது அங்க இருக்கிறத ஒரு விஷயத்தை மறந்துட்டு வரணும். சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வீட்டையும் உன் ஜனத்தை என்ன பண்ணிடு, உன் இனத்தை மறந்துரு. ஆமென். அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கு. 45:10 வாசிங்க பார்ப்போம். உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு. கொஞ்சம் செவியை சாய்த்து கேட்கணுமா? மறந்துடணும்னா அப்படியே விட்டுற சொல்ல ஆண்டவர். அங்க வாழ்ந்ததை மறந்துரு. ஆமென். அங்க உங்க அப்பா உன்னை பத்திரமா தான் பார்த்துருப்பாரு. அதே மாதிரி இங்க பார்க்க முடியாது. அங்க உங்க அம்மா உன்னை நெருப்புல தூக்கி வச்சு சோறு தான் ஊட்டியிருப்பாங்க, இங்க ஊட்ட முடியாது. ஆமென். அல்லேலூயா. வந்த வயசுல இருந்து எங்க அம்மா கூட எங்க அப்பா கூட பாட்டு பாடக்கூடாது. வீட்டுக்கார கோவம் தான் வரும், மாமியாருக்கு எரிச்சல் தான் வரும். ஆமென். இல்லையா? நம்ம மனசோட வச்சுக்கணும். அது உங்க அப்பா. நீ தப்பு பண்ணாலும் தட்டி கொடுத்துருப்பாரு. மாமியார் அப்படி இருக்க மாட்டாங்க, தப்பு பண்ணா கண்டிக்க தான் செய்வாங்க. ஆமென். உங்க அம்மா நீ கோச்சின்னு போனா எழுப்பி சோறு ஊட்டுவாங்க. மாமியார் ஊட்டுன்னு எதிர்பார்க்க கூடாது, நம்மளே போட்டு சாப்பிட்டு பத்துக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் மறந்தாத்தான் இங்க நல்லா இருக்க முடியும். ஆமென். அங்க இருக்கிறத கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ நம்ம இங்க அதாவது அந்த குடும்பத்தை கர்த்தர் மறக்க சொல்லல, அங்க வாழ்ந்த வாழ்க்கை மாறணும். ஆமென். அங்க நீ சாப்பிட்ட தட்டை கூட எடுக்க மாட்ட, நீ எல்லா சாப்பிட்ட தட்டை நீ தான் எடுக்கணும். அது மாமியார் பெருந்தன்மை. வந்த ஒரு மாசத்துக்கு பாத்திரம் கழுவ விட மாட்டாங்க. ஏமா நான் பாத்துக்கிறேன். அப்புறம் அங்க உள்ள எங்க வந்து குறை சொல்றது, ஒரு வேலையும் செய்ய மாட்டா பாஸ்டர். ஆரம்பமே விட்டுணும். ஆமென். மாமியார்மார்கள் ஆரம்பமே விட்டுணும். அந்த பிள்ளை என்ன வேலை செய்த விட்டுணும். நான் பாத்துக்கிறேம்மா எல்லாரையும் ஒன்னும் பார்க்க வச்சிடும். அப்படி பாஸ்டர் வந்து அழுது நிப்ப. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. அப்போ கொஞ்சம் லேட் ஆகும், செட் ஆகுறது கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா வேற குடும்பத்திலேருந்து வரும். ஆமென். அதே போல மாமியாரும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். ஒரு பிள்ளையை பத்திரமா பார்த்து அனுப்புறாங்க. ஆமென். அல்லேலூயா. அப்போ அந்த பிள்ளைக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்து அந்த வீட்டோட கடமை. ஆமென். அதை சரியாகவும் பார்த்துக்கணும், சரியானபடி ஹேண்டில் பண்ணணும். இன்னைக்கு இதில் தான் அந்த குடும்ப உறவுகள் தான் ரொம்ப டார்ச்சர். இன்னைக்கு கூட எல்லா குடும்பத்து மேலே பிசாசன்காரன் வந்துருச்சு. தனிப்பட்ட முறையில் தாக்க முடியல, ஆனால் குடும்பத்து மேலே டார்கெட் வந்துருச்சு. அந்த குடும்பத்துக்குள்ள ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆமென். ஆனால் அவனுக்கு தெரியும் எங்கே தொடணும்னு அவனுக்கு தெரியும். இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள தான் அவனுடைய கரம் வந்துருக்குது. கரெக்டாக எல்லா குடும்பத்துக்குள்ளேயும் பிசாசு சூப்பராக ஹேண்டில் பண்ணுறான் ஒரு சில காரியத்தை. ஆமென். குடும்பத்தை நடத்துகிற நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அப்போ தன் வாலிப வயது, ரூத் ஒரு வாலிப இல்லையா, ஒரு யங் லேடி. அப்போ தன்னுடைய வாழ்க்கையை எத்தனை ஆசையோடு உள்ள வந்தா. ஆனா தன் கணவன் இறந்த உடனே மாமியார் சொல்லியம்மா நீ போயிடுமா, உன் வாழ்க்கையை பார்த்துக்கோ. ஆனா அவன் சொல்றா, இல்ல நான் இங்கே தான் இருப்பேன். ஆமென். நான் இங்கே தான் வாழ்வேன், இதுதான் என் வீடு, அதை குறித்து பேசாத. ஆமென். அதை குறித்து பேசாதன்னு சொல்லி ரொம்ப பொறுமையா தன்னுடைய வாலிபத்துக்குண்டான ஆசையெல்லாம் அடக்குறா. ஆமென். ஒரு திருமணம் நிச்சயமாயி ஒரு பையன் கல்யாணத்தை நிறுத்திட்டான். ஏன்டான்னு கேட்டா, பாஸ் ஏன்டா கல்யாணத்தை நிறுத்தின அப்படின்னு கேட்டா, பாஸ்டர் இவன் நிச்சயம் மட்டும் எங்கேயுமே வெளியே வரமாட்டா, பீச்சுக்கு வரமாட்டா, பார்க் வரமாட்டா, வெளியே கூப்பிட்டா வரமாட்டா. அப்ப இன்னைக்கு கல்யாணம் என்ன, வெளியே சுத்தணும், ஊரை சுத்தணும், பீச்சுக்கு போகணும், பார்க்குக்கு போகணும். அதுதான் இன்னைக்கு திருமண வாழ்க்கைன்ற தவறான கோட்பாடுக்குள்ள உலகம் வந்துருச்சு. ஆமென். அவன் சொல்லியிருக்கா, இல்லை நம்மளுக்கு இப்போ வேண்டாம், கல்யாணம் ஆகட்டும், நம்ம எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறா. இல்லை அவன் கல்யாணம் நிறுத்திட்டான். அதுக்கு அந்த படுபாய் பையன் இல்லை பாசா இவன் எப்பயும் என் பேச்சை கேட்க மாட்டா. ஆமென். அப்போ சொசைட்டி கெடுத்து வச்சிருக்குது. கல்யாணம் என்ன, திருமணம்னா என்ன, வெளியே சுத்துறது தான் வாழ்க்கைன்னு கெடுத்து வச்சாச்சு. வெளியே கூட்டிட்டு போங்க, தப்பு இல்லை. கல்யாணம் ஆன பேர் என்ன பண்ணுங்க, மாசத்துக்கு ஒருத்தரையாவது கூட்டிட்டு போங்கய்யா. வேலை 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 வேலைன்னு சுத்தினா நீ நம்மளாவது வெளியே சுத்துரு. அந்த அம்மா 10 சத்துக்குள்ள இப்படியே சுத்தம், கடைசியில் லோ பிபி வந்துடும். கொஞ்சம் வெளியே கிளியே கூட்டின்னு போய் சுண்டல் கிண்டல் வாங்கி கொடுத்து. ஆமென். ரொம்ப செலவு வேணாம். இங்கேருந்தே காக்கா பீச்சுக்கு போங்க, 10 ரூபாய் செலவாகாது. ஃப்ரீ பஸ் தான், அங்கே நிற்கும் அழகா.
உள்ள நடக்க வச்சு எதிர்க்க கூட்டு போயிடலாம். ரொம்ப அங்கே பெரிய பெரிய கடைலாம் இருக்காது, சிம்பிளாக தான் இருக்கும். கடை இல்லைன்னா அடுத்த சந்தை கூட்டு போனால் கடை இருக்காது, ஜாலியாக உட்காந்து பேசலாம், அவ்வளோதான். ஆமென், அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் வாழ்க்கை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத கத்துக்கணும். பரிசுத்தம் சொல்லி கணவனோட ஐக்கியமா வாழாத எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஆமென். இதுங்களை வச்சு நீ எதுவும் பேச முடியாது, வேணாம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. தெரியாது ஒன்னே இல்லை, எல்லாம் தெரியும், நமக்கு பயமா இருக்குது. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். அப்போ ஒரு வாலிபத்தை அவ சாக்ரிஃபைஸ் பண்ணி இச்சை அடக்கமா பொறுமையா ரொம்ப இதை நிதானமா ஹேண்டில் பண்ணிக்கிட்டு போறான். ஆமென். ரொம்ப ஹேண்டில் பண்ணிக்கிட்டு போறான் நிதானமா. தன் வாலிப வாழ்க்கை சந்தோஷமா வாழ வந்திருப்பா, கண்ணனோட எவ்வளோ ஒரு விதமான எண்ணத்தோட வாழ வந்திருப்பா. ஆனா ஒரு மரணம் நடக்குது. ஆமென். மரணம் நடந்த உடனே அவ தன் வாழ்க்கையை பார்த்துட்டு போல. மாமியார் சொல்ற, நீ போயிடுமா, இங்க இருக்காத, நீங்க வேண்டாம், இங்க வாழ்க்கை நல்லா இருக்காது. ஆனா அவன் சொல்றான், இல்ல நான் இங்க தான் இருப்பேன். ஆமென். அப்ப பொறுமையா தன் வாழ்க்கை குறித்த காரியத்துல ரொம்ப பொறுமையா இருக்கிறான். இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்துல இந்த பொறுமை கிடையாது. ஆமென். வாழ்க்கையை எப்படி வேணா வாழ்ந்துடலாம், கிவ் அண்ட் டேக் பாலிசி ஆயிடுச்சு. ஆமென். கிவ் அண்ட் டேக் பாலிசி. இன்னைக்கு சொசைட்டி வாலிப பிள்ளைகள் வாழ்க்கை ரொம்ப சீரழிஞ்சு போய் கிடக்குது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமென். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு தடவை நம்முடைய வாழ்க்கை மிஸ் ஆயிடுச்சுன்னா திருப்பி கட்டமைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமென். ஒரு தடவை அங்க ஒரு பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னா கடைசி வரைக்கும் வரும். இன்னைக்கு நம்ம இப்ப நீங்க இந்த வயசுல தப்பு பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நல்லா இருப்பீங்க. நீங்க ஒரு டிராவல் வரும் 35-40 டச் பண்ணுவோம் பார், அப்போ நிற்கும் பிரச்சனை. இப்ப தெரியாது, எல்லா வாழ்க்கையில அதான் நித்தமும். இப்ப நம்ம செய்யற பாவம், நம்ம செய்யறது எல்லாமே இப்ப நம்ம தாண்டி போயிடுவோம், யாரும் செய்யலையா அப்படின்னு கொண்டு போயிடுவோம். ஆனா ஒரு கேட்டகரிக்கு போவீங்க, 35-40 அதை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. அப்ப பண்ண தப்பு இப்ப தெரியும், எங்களையும் சேர்த்தான். அப்ப பண்ண தப்ப இப்பதான் அனுபவிச்சு திருந்தி உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். எல்லாருக்கும் அது நிசத்தம், எல்லார் வாழ்க்கையிலும் இது நடக்கும். அப்ப இந்த லைஃபை ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. ஆமென். தவறுக்கு நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அந்த கரெக்டா 35-40 தான் அது நிற்கும். ரொம்ப கவனமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அப்ப அந்த பொறுமையில தன் வாழ்க்கையை என்ன பண்றா, ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. ஆமென். அவள் தவறாய் போவதற்கு என்ன பண்றது, நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆமென். ஒரு வாலிப பிள்ளை திருமண வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, தன் வாழ்க்கையை பார்த்து போய் எத்தனையோ வாய்ப்பு இருக்குது. அவ இத்தனைக்கும் நகமே என்ன பண்ணிட்டா, அனுமதி கொடுத்தா, நீ போயிட்டு பேசாத இங்க இருந்து. ஆமென். ஆனா அவ என்ன பண்ணல, அதுக்கு போவே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அதுக்கு அவளே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறா பாருங்க. 3ஆம் அதிகாரத்துல 10-11 வாசிங்க. மகளே, நீ தரித்திரரும் அல்லேலூயா. போவாஸ் சொல்றான், அம்மா நீ உத்தமிமா, என்ன நீ உத்தமி. ஏன், யார் பின்னாடி வேணா போயிருக்கலாம், ஐஸ்வர்யவான் பின்னாடி போயிருக்கலாம், யார் பின்னாடி வேணா போயிருக்கலாம். ஆனா நீ என்ன பண்ற, மாமியார் சொன்னதுக்காக இங்க ஹோல்ட் பண்ண தெரியுமா, நீ உத்தமி. மாமியார் சொல்ல கேட்டா மருமகள் வாயெல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறது. ஆமென். போவா சொல்றேன், நீ உத்தமி, நீ மாமியார் கீழ்ப்படிஞ்சு இருக்குத, ஐஸ்வர்யவாங்கிட்ட போல, அசுத்தமான வாழ்க்கைக்கு போல, நீ உத்தமையா இருக்கிற அப்படின்னு சொல்லி போவா சர்டிபிகேட் பண்றான். அடுத்த சொல்றான், நீ குணசாலி. ஆமென். நீ குணசாலி. அல்லேலூயா. புருஷன் பார்த்து சொல்றாரா, அம்மா நீ குணசாலியா இருக்கிற, மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்வேன், நீ எப்படிப்பட்டவளா, நீ குணசாலி என்பதை நான் அறிஞ்சிருக்கிறேன், ஊரே அறிஞ்சிருக்குது. வீட்டுல சாட்சி இருந்தா தான் வெளியே சாட்சி. ஆமென். ஊரெல்லாம் மணக்கு தான், வீட்டுல போனா நாறு தான் கதையா இருக்க கூடாது. வீட்டுல ஃபர்ஸ்ட் மணக்கணும். ஆமென். ஊருக்கு சாட்சியா இருந்து பிரயோஜனம் இல்லை, முதல்ல வீட்டுக்கு சாட்சியா இருக்கணும், அப்புறம் ஊருக்கு சாட்சி. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப இவர் ரொம்ப பொறுமையா தன்னுடைய காரியத்தை என்ன பண்றா, கொண்டு போய்கிட்டு இருக்கிறா. 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்பும் பொழுது
4வது வசனத்தை வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ சரி போதும். அப்போ நகோமிக்கு அவள் கீழ்ப்படிந்து இருந்ததுனாலே அங்கு போவாஸ் வயலிலே போய் ஏதாவது எடுத்துக்கொள்ள ஒரு வழி கிடைச்சது. ஆமென். அப்போ என்னதான் மாமியார் சொன்னாலும் என்ன பண்ணல, ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணா, பொறுமையாவும் இருந்தா, இச்சை அடக்கமாவும் இருந்தா. ஆமென். இன்னைக்கு சொசைட்டி எப்படி இருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும். குடும்ப வாழ்க்கைகள், குடும்ப உறவுகள் சீர்கெட்டு போகுது. ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமென். குடும்பத்துக்குள்ள 3வது நபர் வரத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற உறவுக்குள்ள 3வது நபர் வர இடம் கொடுக்காதீங்க. அது இந்த மாமியார் இருந்தாலும் சரிதான், அந்த மாமியார் இருந்தாலும் சரிதான். ஆலோசனை கேளுங்க, நீங்க முடிவெடுங்க. ஆமென். 3வது நபர் எப்போ உங்க குடும்பத்தில் வராங்களோ அடித்தடி கும்மாங்குத்து தான் நடக்கும். ஆமென். இன்னைக்கு இருக்கிற இந்த சொசைட்டில பெரிய தப்பி தான் நடக்குது. ஏதாவது பிரச்சனை உடனே பக்கத்து வீட்டில் போய் ஆலோசனை கேட்குறீங்க. அந்த அம்மா அது அது பண்ணதை சொல்லும், நீ அதை போய் குடும்பத்தில் பண்ணுவ, அங்க வேற மாதிரி நடக்கும். ஆமென். எப்படி சொல்லாது, உங்க குடும்பம், உங்க குடும்பத்தை நீங்க தான் பாதுகாத்து கொள்ளணும். ஆமென். 3வது நபருக்கு உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. நீ ஒண்ணுமே பண்ணாத மாதிரி பக்கத்துல போய் சொல்லியிருப்ப, நீ பண்ண அந்த குசும அங்க சொல்லியிருக்க மாட்டேன். நம்ம ஆளுங்க ஒன்னே தெரியாத மாதிரி உட்காந்து இருப்பாங்க, அவங்க பண்ண குசும சொல்ல மாட்டாங்க. ஆமென். எங்க பாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு, எப்பா ஒரு பக்கம் தப்பு இருக்காது, 2 பக்கம் தப்பு இருக்கும். இந்த அம்மா சொல்றதை வச்சு எதையும் முடிவு எடுக்காத, அங்க என்னன்னு யோசிப்பார், முதல்ல அங்க என்ன நடக்குன்னு கேட்டுப்பார். நம்ம ஆளுங்க ஓப்பனா வாய் திறக்க மாட்டாங்க. அப்பவுமே நாங்க கத்துக்கிட்டு அதுதான், ஒரு பக்கம் இல்ல 2 பக்கமும் தப்பு இருக்கும். ஆமென். ஒரு பக்கம் 2 பக்கமும் தப்பு இருக்கும் குடும்பத்துல. நம்ம சரியா இருக்கும்னு நினைப்போம், இல்ல யோசிச்சு பாருங்க, ஏதோ ஒரு இடத்துல நம்ம தவறா இருப்போம், அதை மாத்தணும். நம்ம சரியா தானே குடும்பத்துக்கு எல்லாம் கொடுக்கணும்னு நினைப்போம், இல்ல கொடுத்துறது வருமானம் மட்டும் ஒரு கணவனுக்கு இல்ல, அதை தாண்டி ஒரு பொறுப்பு இருக்குது குடும்பத்துல. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் ஹேண்டில் பண்ணணுங்க. ஆமென். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அப்போ பாருங்க 8வது வசனம் வாசிக்கும் பொழுது, ஆ ரூத்தை பார்த்து, ஆ ஆ வேற எங்கேயும் போகாத, ஆ ஒரு தயவு கிடைச்சது ரூத்துக்கு. வேற எங்கன்னா போயிருந்தா அவளை அபியூஸ் பண்ணிருப்பாங்க, அவளை வேற மாதிரி நடத்திருப்பாங்க. போவாஸ் சொல்றான், எங்கேயும் போவாத, இங்கே இரு. ஆமென். உன் குடும்பத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு பாதுகாப்பு, வேற எங்க போனாலும் பாதுகாப்பு கிடையாது. ஆமென். அது உங்க குடும்பமா இருந்தாலும் சரிதான், ஒரு வீட்டுக்கு வந்துட்டுனா உங்க கணவன் மட்டும்தான் உனக்கு பாதுகாப்பு, உங்கள் மனைவி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கலாம். வேற எங்கேயும் எதையும் தேடக்கூடாது. அப்படி தேடணும் அப்படின்னா பிரச்சனை தான் வரும். போவாஸ் சொல்ற, எங்கேயும் போவாத, இங்கே இரு. ஆமென். இங்கேயே எடுத்துக்கோ, நான் என் ஊழியக்காரனை சொல்லிட்டேன், ஒருத்தவன் மேல கை வைக்க மாட்டான். ஆமென். அப்ப சரியானபடி தன் பொறுமையா இச்சையடக்கமாய் வாழும் பொழுது கர்த்தர் இரக்கத்தையும் தயவையும் உண்டாக்குறார். ஆமென். நம்ம பொறுமையா காத்திருந்தா தயவுகளை கர்த்தர் உண்டாக்கி தருவா. ஆமென். அல்லேலூயா. இந்த ஜீனை கட்டுப்படுத்துறது கஷ்டம், ஆனா கட்டுப்படுத்த கத்துக்கணும். ஆமென். இருக்கிறதுலே மோசமானவன் நம்ம தான், நமக்குள்ள இருக்க இந்த மாம்சம் தான். இதை கட்டுப்படுத்த ஒருத்தர் கத்துக்கிட்டா வாழ்க்கையை ஜெயிச்சிடலாம். ஆமென். அதுக்கு ஒரு சில சாக்ரிஃபைஸ் இருக்கும், ஒரு சில விலை கொடுக்க வேண்டியிருக்கும். ஆமென். ஒரு சில நேரத்தில் ஒரு சில காரியத்தை இழக்க வேண்டியிருக்கும். அப்ப இழந்தா தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஆமென். 11, 12 வாசிப்போம். ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆ ஆ ஆ ஒன்னும் தெரியாமலாம் கிடையாது, எல்லாம் ஏட்டு சட்டு சொல்லியாச்சு. ஆ ம் ஆமென். ஆ ஆ அல்லேலூயா. அப்ப அந்த பொறுமைக்கு இச்சை எடுக்கிறதுக்கு நிறைவான பலன் வருது. பொறுமையா இருந்தா பலன் கிடைக்கும். ஆமென். நிறைவான பலன் கிடைக்கும்.
அந்த அந்த நாட்கள் நியாயாதிபதிகள் வாழ்க்கை நாட்கள்ல வாழ்ந்தது ரொம்ப ஒரு கேடுபாடு நிறைந்த நாட்களா இருந்தது. விசுவாச மறுதளிப்பு இருந்தது அந்த நாட்கள்ல, தவறான உறவுகள் இருந்தது. ஆனா அதன் மத்தியில் அந்த ரூத் ரொம்ப சாக்ரிஃபைஸா வாழ்ந்தா. ஆமென். விசுவாசத்தை விட்டு கொடுக்காம அந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சு உண்மை எல்லவெல்லாம் வாழ்ந்தா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, அந்த உண்மையான அன்பு அக்கறையை தம்மை தேடுகிற பிள்ளைகளை கர்த்தர் கைவிட மாட்டார். நீங்கள் அர்ப்பணிப்பா இருந்தீங்கன்னா, கர்த்தரிடத்துல உண்மையா இருந்தீங்கன்னா, நிச்சயமா உங்க வாழ்க்கை கைவிடப்படாது. நிறைவான பலன் வரும். பொறுமையா இருந்தீங்கன்னா நிறைவான பலனை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். இச்சையடக்கமா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். அல்லேலூயா. இச்சையடக்கமா நம்முடைய வாழ்க்கை ரொம்ப, இந்த சரீரம் ரொம்ப டேஞ்சர். இந்த சரீரம் ரொம்ப டேஞ்சரான சரீரம் இது. அதான் வேதம் சொல்லுவோம், கண் உண்டாக்குனா கண்ணை பிடுங்கி போடும். உன் கண் இருளானா உன் சரீரமே இருளாக்கிடுது. ஆமென். சேத்துல நம்ம பார்வை தவறா போகும்போது, ஒரு ஆண் மேல தவறா போகும்போது, ஒரு பெண் மேல தவறா போகும்போது இந்த சரீரத்தை இருளாக்கிடுது. ஆமென். இன்னைக்கு தவறான இன்னைக்கு கடைசி பிசாசின் ஆயுதம் அதான். நீங்க இந்த உலகத்துல இதுதான் எல்லா இடத்துலையும் நடக்குது. நீங்க ஒரு நியூஸை நீங்க ஹேண்டில் பண்ணி பாருங்களேன். இந்த உலகத்துல எவ்வளவு ஆண்டவர் ஒரு ஆண் ஒரு பெண் ஒருவேளை தவறு செஞ்சா அவங்க மனம் திரும்பினா அந்த பாரத்தை மன்னிப்பார். ஆனா அருவருப்பா இருக்கும்போது மன்னிக்க மாட்டார். பாவம் மன்னிக்கப்படும், அருவருப்பு மன்னிக்கப்படாது. ஒரு ஆண் பெண் ஒரு தவறை செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்க மனம் திரும்பினா மன்னிப்பார். ஆண் அருவருப்பு, பெண் அருவருப்புனா அது அருவருப்பு, அது மன்னிப்பு கிடையாது, அது சாபம். ஆமே, அது சாபத்தீரான காரியம் அது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சமுதாயத்தில் இதுதான் பெருகி இருக்குது. இந்த அருவருப்பும் இந்த விபச்சாரம் தான் நீங்க சமுதாயத்தில் பெருசா நிக்குது பாருங்க. மிச்சதெல்லாம் பெருசா தெரியல. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்ம வாழ்க்கைய ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. ரொம்ப ஞானமா இருங்க. ஆமென். ஏன்னா ஒரு தடவை ஒரு பிரச்சனை இது மாதிரி உள்ள வந்துருச்சுன்னா ரொம்ப பிரச்சனைகள் அதிகமாகிட்டே இருக்கும். ஆமென். இது ஏன்னா பிசாசுக்கு உள்ள கொண்டு வந்துட்டானா அதை பெருசாக்கிடுவான். உள்ள வராதுக்கு நம்ம தான் பாதுகாப்புக்கணும். ஆமென். சரியான தேவனோடு கூட ஐக்கியத்தை வைக்கணும், தேவ உறவை கொண்டு வரணும், ஐக்கியத்தை கொண்டு வரணும். இப்படி வந்தா தான் அந்த உறவை பாதுகாக்கப்படும், பலப்படுத்தப்படும். அல்லேலூயா. இதை ரூத் சரியா ஹேண்டில் பண்ணா, பொறுமையா இருந்தா. ஆமென். போவா சொல்ற வரைக்கும் காத்திருந்தா. அல்லேலூயா. நம்ம இப்படிப்பட்ட பொறுமையா இல்லாம இச்சையடக்கமா இல்லாம இருந்தா வாழ்க்கை சின்ன பின்னம் ஆயிடும். எத்தனையோ நியூஸை பாக்குறோம், நம்பி வந்தவனை கெடுத்ததை பாக்குறோம், அந்த பிள்ளைங்களை அசுத்தம் பண்ணதை பாக்குறோம், அந்த பிள்ளைகளை ரோட்ல விட்டு போனதை பாக்குறோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்பி போனதெல்லாம் இப்படிதான் சீரழிஞ்சு போய் நிக்குது. ஆமென். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, அவள் காத்திருந்ததுக்காக போவா சொல்றான், நீ உத்தமி, நீ எங்கேயும் போல, எங்கேயே இரு, நீ குணசாலியா இருக்கிற, நீ எங்க என்ன பண்ண, எங்கே உனக்கு பலன் கிடைக்கும், எங்கே இரு. ஆமென். அப்ப ஒரு பாதுகாப்பை கர்த்தர் உண்டாக்கி தரா. எங்கேயும் போவாத, என்கிட்டே இரு. ஆமென். நீ வெளியே போனா சீரழிஞ்சிருவேன். அல்லேலூயா. நீ சமுதாயம் நம்ம சீரழிக்க தான் பாக்குது. எதெல்லாம் பேசினாலே பாவம் சொன்னமோ இன்னைக்கு எல்லாமே நடக்குது. ஆமென். எல்லாமே நடக்குது. அது பாவம் இல்ல, அது கிவ் அண்ட் டேக் பாலிசி ஆயிடுச்சு. இதெல்லாம் இல்லைன்னா சமுதாயத்தில் எப்படிங்க வாழ முடியும் அப்படின்னு நிலைமைக்கு வந்தாச்சு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் நாம தான் கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வரணும். கட்டுப்பாடு இல்லாத சமுதாயத்தில் நிக்கிறோம். நம்ம தான் நம்ம கட்டுப்பாட்டா வச்சுக்கணும். ஆமென். அல்லேலூயா. இவங்க செஞ்சாங்க, அவங்க செஞ்சாங்கலாம் குறை சொல்லிக்கிட்டு உங்க வாழ்க்கையை இழந்துடாதீங்க. நீங்க கட்டுப்பாடா இருங்க, நீங்க ஹேண்டில் பண்ணுங்க, நீங்க சரியா கொண்டு போங்க. ஆமென். பொறுமையா இருங்க, இச்சையடக்கத்தோடு இருங்க, நிறைவான பலனை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அந்த இச்சையடக்கம் என்ன பண்ணுச்சு, அந்த பொறுமையை கொண்டு வந்தது. அந்த குடும்பத்துல பேர் பெருமைப்பட்டது. நகோமி பேர் பெருமை வந்ததா இல்லையா? வாசிங்க பாப்பா, 4ஆம் அதிகாரத்துக்கு 13க்கு வாங்க. ஒரு மருமக வந்தா வீட்டுல பெருமை வரணும். ஆமென். நல்லா பாருங்க, மாமியார பார்த்து, எம்மா நீ சுதந்திரவாளி. ஸ்தோத்திரம். நகோமி பேர் என்னாச்சா? இஸ்ரவேலிலே பிரபலமா ஆயிடுச்சு. ஆமென். மாமியார் பேர் மருமகள் வாயில முடிதான் இருக்குது. ஆமென். அவங்க தான் நம்மளுக்கு அடையாளம். உங்களுக்கு அவங்க தான் அந்த வீட்டுக்கு ப்ரொடெக்ஷன்.
ஆமென். அவங்கள மேற்கொள்ள நினைக்க கூடாது, அவங்களோட இணைஞ்சு போக நினைக்கணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். வாசிங்க. பாருங்க, ஆறுதல் இல்லாத இருந்தவங்களுக்கு ஆறுதல் வந்துச்சு. நகோமிக்கு ஆதரவே இல்ல, ஒரு ஆதரவு வந்துச்சு. நான் பிள்ளை பெத்தா கொடுக்க முடியும் கேட்டவங்களுக்கு நீங்க தாயாயிட்டா. பிறந்தது ரூத்துக்கு தான், ஆனா வாழ்த்தது நகோமிக்கு. ஒழுங்கா ரெண்டு பேரும் மாமியார் மருமகளை ஒன்னா இருந்தீங்கன்னா இது நடக்கும். ஆமென். பாருங்களேன் எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. இவ பொறுமையா இருந்ததுனால, மருமக பொறுமையா இருந்தா குடும்பத்துல நன்மை நடக்குங்க. ஆமென். மாமியார் திட்டாத மருமகள் யார் கை தூக்குங்க பார்க்கலாம். அப்படி இருந்தா ஒன்னும் மாமியார் வீட்டுல இருந்திருக்க மாட்டாங்க, இல்ல நீ வெளியே திட்டிட்டு இருப்ப. மாமியார்னா திட்டதான் செய்வாங்க. ஆமென். மாமியார்னா திட்டதான் செய்வாங்க, அது அவங்க கடமை. ஆமென். எப்பயுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஆண்டில் வச்சுக்க பார்ப்பாங்க, மருமக அவங்க ஆண்டில் வச்சுக்க பார்க்கும். 2 ஆண்டு நடுவில் ஒரு மனுஷன் மாட்டு படுற பாடு யாருக்கும் தெரியாது. அவர் இப்படியும் திரும்பாம ஏந்து வெளியே ஓடுறார் ரோட்டுக்கு. நான் நிறைய ஓடிக்கிறேன் ஆரம்ப கட்ட வாழ்க்கை எல்லாருக்கும் இதுதான். ஆமென். அதனால எங்களுக்கு கொஞ்சம் பார்த்துங்க அடிக்கடிக்கு. நாங்க எங்கேயும் போக முடியாது, எங்கேயும் சுத்தலாம், அங்கதான் வந்து சாப்பிடணும். ஆமென். நீங்க கோவப்படணும், சோறு சேம் நீங்க 10 தூங்கிடுவீங்க. 4 நாள் வீட்டுல சோறு எல்லாம் 5ஆம் நாள் எங்க போவோம்? அம்மா வீட்டுக்கா? ஹோட்டலுக்கு போயிடுவாப்புல. வீட்டுல சோறு 4 நாள் இல்லைன்னா சோறுக்கே இந்த கதி பாத்துங்க. அப்புறம் புரிஞ்சவர்கள் நினைக்கிறேன், புரிஞ்சவர்கள் பாக்கியவதிகள். 4 நாள் சோறு எல்லாம் 5ஆம் நாள் ஹோட்டலு. குடும்பத்தின் வாழ்க்கை நீங்க 4 நாள் கட்டமைக்கல, 5ஆம் நாள் எங்க போகும் தெரியாது. கோமங்க ஒரே நாள் அச்சுங்க புச்சுங்க, ஒரே நாள் மண்டே புச்சுன்னு ஒன்னாயிடுங்க. 4 நாளைக்கு கொண்டு போனா 5ஆம் நாள் அந்த நாள் வெளியே போயிடும். ஆமென். பக்கத்து வீட்டுல கறி குழம்பு இருக்குதோ, எதிர் வீட்டுல இருக்குதோ, வேற பிளாக்ல இருக்குதோ தெரியாது. அதான் சொன்ன, புரிஞ்சவர்கள் பாக்கியவதிகள். சாப்பாடுக்கே வெளியே போற ஜென்ரேஷன் இப்ப இருக்க ஜென்ரேஷன். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. சாப்பாடுக்கே வெளியே போகுதுன்னா எதுக்கு வெளியே போகும்னு புரிஞ்சுக்கணும். ஆமென். வீட்டுல ஒண்ணு சரியில்லைன்னா பிசாசு வெளியே எடுத்துட்டு போவதான் பார்ப்பான். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆமென். எனக்கு என்ன, நீ எங்க வேணா போ, துட்டை மட்டும் வந்து வீட்டுல கொடுத்து சொன்னீங்கன்னா உன்னை விட பைத்தியக்காரி யாரும் கிடையாது. ஆமென். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நல்லதை வீட்டுல கொண்டு கொடுக்கணும். மருமகளுடைய வேலை. மருமகள் வந்த உடனே அவ்வளவு பொறுமையா இருந்தா, அவ்வளவு ஹேண்டில் பண்ணிட்டா, மாமியாருங்க பேர் வாங்கி கொடுத்துட்டா. ஒண்ணுமே இல்லாத சொன்னா, மாறா என்ன மாறான்னு கூப்பிடுங்க, மாறா கூப்பிடுங்க, நான் பைத்தியக்காரி மாறான்னு கூப்பிடு. எவ உன்னை ஓட சொன்ன பெத்தலகம்மா விட்டு, நீ ஓடி போயிட்டு நான் மாறால் கூப்பிடணும்னு சொன்னது. ஆனா அப்படிப்பட்டவள நகோமி எப்படி, ரூத் எப்படி மாத்திட்டா? பாக்கியவதியா மாத்திட்டா. ரூத்துக்கெல்லாம் எப்படி மாத்தணும்? மருமகளாக ரூத்து மாமியார் எப்படி மாத்தணும்? பாக்கியவதியா மாத்தணும். புள்ளிய புள்ளின்னு வெளியே தேத்துறாதீங்க. ஆமென். அல்லேலூயா. தனியா தான் வாழணும். ஆண்டவர் இணைச்ச உடனே தனியா தான் கொண்டு போயிடுறாரு. ஆனா பெண்ணை தனியா தான் வாழணும். அதான் உண்மை. ஆமென். ஒரு கணவனை பிரிச்சுட்டார், ஒரு கணவனும் ஒரு மனைவி வீட்டுல இருந்து பிரிச்சுட்டாருன்னா அவங்க வாழ்க்கை தனியா தான் இருக்கணும். நாங்க நிறைய கேஸ பார்த்தோம். கல்யாணம் மட்டும் மாமியார் வந்து நடுவில் பத்துக்குமா? அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ணி? கம்ப்ளைண்ட் வருது மாப்பிள்ளை வீட்டுல இருந்து, பொண்ணு வீட்டுல இருந்து. பாஸ்டர் கல்யாணம் பண்ணி வச்சுங்க, மாமியார் வந்து நடுவில் பத்துக்கிறா, என் பொண்ணு எப்படி குடும்பம் நடத்தும்? ஒரு லிமிட் தான் இருக்கணும் மாமியாருக்கெல்லாம் வீட்டுல. அவங்களுக்கே அந்த ஞானம் இருக்கணும். அவங்க 2 பேரையும் தனியா விட்டுனா அவங்க தனியா போயிடணும். அதுக்கு தானே திருமணத்தை பண்ணி வைக்கிறாங்க. இந்த பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும், வாழ்க்கை நல்லா இருக்கணும். ஆமென். அதுக்கு தான் தனியா பிரிச்சிடணும். தனியானா அவங்களை டேக் கேர் பண்ணணும். ஆனா இந்த 2 பேருக்குள்ள தனிமையான ஒரு உறவு இருக்கணும்.
அதான் கர்த்தர் விரும்புவார். ஏன்னா கர்த்தர் ஆதியிலே அதை பிரிச்சார். இன்னைக்கு நேத்து இல்லை, ஆதியில பிரிச்சது இது. இன்னைக்கு ஆதியில பிரிச்சு இணைத்த உறவுகளை அவங்களே பிரிக்கிறாங்க. பாத்தீங்களா? இணைத்த உறவுகளை நீங்க பிரிக்க கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, ஜபத்துக்கு கூட நீ ஜபத்து கூட பிரியாத, அன்னைக்கே ஜபத்தை விட்டுட்டு போய் ஒன்னாருன்ட்டார் ஆண்டவர். சொன்னாரா? வசனம் இருக்குதா? நீ உபவாசம் போடுறது கூட வீட்டுக்கார கேட்டுதான் போடணும். நீ இஷ்டத்துக்கு போட்டு 4 நாள் உபவாசம் போட்டுன்னு இருப்ப, 5ஆவது நாள் எங்கன்னா வெளியே போயிடும். எனக்கு ரொம்ப விளக்கமா சொல்ல முடியல, பிள்ளைங்க இருக்குது, நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஜபத்துக்கு கூட ஆண்டவர் தடை பண்ணாதண்டார். உன் ஜபம் கூட உன் உறவுக்கு தடையா இருக்கக்கூடாது. ஜபத்தை நிறுத்திட்டு நீங்க போய் சந்தோஷமா இருங்கன்னார் ஆண்டவர். இதெல்லாம் வேதத்தில் நம்மளுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறார். நீங்க ஜபத்தை பரிசுத்த வாழ்க்கைய காரணம் காட்டி கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த லிவிங் ரிலேஷன்ஷிப் எல்லாம் டிராப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அது டிராப் ஆனா பெண்கள் ஈஸியா ஹேண்டில் பண்ணுவீங்க, ஆண்களால ஹேண்டில் பண்ண முடியாது. சைக்காலஜி இதுதான். பெண்களால உங்களுடைய எமோஷனல்ஸை ஹேண்டில் பண்ண முடியும், ஆண்களால எமோஷனலா ஹேண்டில் பண்ண முடியாது. அது தவறான உறவுக்கு கொண்டு போயிடும். அப்போ பொறுமையாய் குடும்பத்துல எதை எப்போ செய்யணும் அதெல்லாம் அப்பப்போ செஞ்சு சரியான ஹேண்டில் பண்ணணும். நீங்க இன்னொரு நபர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நீ பிடிச்சா ஒரு வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா சாம்பார் சோறு துண்ணவர் கரிசோருக்கு போயிட்டாரு. கரிசோர்ல இருந்து மீட்கிறது ரொம்ப கஷ்டம். திருப்பி சாம்பார் கொண்டு வரணும்னா நான் வீட்டில் வரைக்கும் சாம்பார் ரசமோ அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ரொம்ப பேசிட்டு இருக்கிறேங்க, கொஞ்சம் நான் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஏன் இதெல்லாம் பேசுறோம்? இதெல்லாம் இந்த குடும்பத்தில் நடக்கிற காரியம். இன்னைக்கு பக்தி பக்தின்னு சொல்லி கணவன் மனைவிக்குள்ள உறவையே தடுத்து வச்சிருக்கிறாங்க. தெரியுமா எத்தனை பேரு? அது பக்தி இல்லை, அது நீ கணவனுக்கு செய்யற துரோகம். விவாகம் கனம் உள்ளது, விவாக மஞ்சம் கனம் உள்ளது. நீ எப்படி அசுசிப்படுத்தலாம்? அதை நீ எப்படி ஜபத்துக்கு அதை பிரிப்ப? நீ எப்படி அதை விளக்குவ? கணவனுக்கும் மனைவிக்கும் அதுதான் ரைட்டு. அதனால்தான் கர்த்தர் இணைச்சார். இந்த சரீரம் ரொம்ப டேஞ்சர், அதனால்தான் கர்த்தர் இணைச்சு வச்சார். அவர் சொல்ற, நீ வரம் இல்லாம தனியா இருக்காத. வரம் இல்லாம தனியா இருந்தா மாட்டிப்ப. வரம் பெற்றவன் மட்டும்தான் தனிப்பட்ட வாழ்க்கை வாழணும். திருமணம் பண்றது நல்லதுன்னு வேதம் சொல்லுது. நீ பரிசுத்தமா நிறைய பாஸ்டர் மாற்ற கதை இதுதான். அதுதான் அசம்பிளி கார்டுல திருமணமானதான் சபையை கொடுத்துருக்காங்க கையில. நிறைய பேர் சபை இல்லாம சுத்துறாள் சீக்கிரம் மாட்டிக்கும். திருமணமாகாத சுத்துறாள், தனியா போறாள் ஈஸியா மாட்டிக்கும். பாருங்க, இதுல கூட ஒழுங்கு இருக்குது. ஆமென். குடும்பத்தை முதல்ல பார்க்கணும். அப்பயும் சொன்ன, ஊழியம் யாரு வேணா செய்யலாம், குடும்பத்தை நீங்க தான் நடத்தணும். ஊழியம் நீ இல்லைன்னா இன்னொரு நாள் செய்வாங்க, குடும்பம் முடியாதுல்ல. நடந்த அங்க இடத்துல அசுத்தம் வந்துடும். இடம் கொடுத்தத கர்த்தர் கேட்பாரு. நீ ஏன் அங்க இடம் கொடுத்த? கர்த்தர் கேட்பாரா? கேட்க மாட்டாரா? இடம் கொடுத்ததை கர்த்தர் கேட்பார். பொறுமையா இச்சையடக்கமா குடும்பத்துக்குள்ள கட்டுப்பாடா வாழ கத்துக்கணும். அல்லேலூயா. இந்த உறவுகள் எல்லாம் கர்த்தர் பரிசுத்தமாக்கி வச்சிருக்கிறார். இது அசுத்தமா பார்க்காதீங்க, இது பரிசுத்தம். கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற இண்டிவிஜுவல் லைஃப் வந்து பரிசுத்தம், அசுத்தம் கிடையாது. நீங்க அது அசுத்தமா நிறைய பேர் பார்க்கறாங்க. அது அசுத்தம் இல்ல, பரிசுத்தமான உறவு. கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற தனிப்பட்ட உறவு பரிசுத்தமானது. அது மட்டும் தான் பரிசுத்தம். வெளியே போனா அது அசுத்தம், அதுக்கு பேர் விபச்சாரம். ஆமென். உள்ள நடக்கிறத கர்த்தர் பரிசுத்தமா வச்சிருக்கிறார். அதுக்குத்தான் மனவாளன மனவாட்டியுமா வரலோகத்துக்கு அவருக்கும் கணவன் மனைவியை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறார் ஆண்டவர். அது எப்படி தவறான உறவா மாறும்? அது எப்படி பரிசுத்தம் இல்லாத உறவா மாறும்? அது பரிசுத்தமான உறவை கர்த்தர் நமக்குள்ள வைத்திருக்கிறார். ஆமென். ஏன் இங்கெல்லாம் போச்சுன்னு தெரியல. பேசினார்னா மனம் திரும்பிடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னும் ஒரு பாயிண்ட் முடியல. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். சரி, அப்ப 2வது கேட்டகரிக்கு போவோம். 2வது ஆளுக்கு போவோம். ஆதியாகமம் 37. இந்த கேட்டகரியே எந்த டாபிக்கும் டச் பண்ணாம போக முடியாது. ஆதியாகமம் 37:3 வாங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆமென். போதும். இதை நான் மேலோட்டமா சொல்லிட்டு நிறைய பார்த்திருக்கேன் யோசேப்பை குறித்து. யோசேப்பின் வாழ்க்கையில இருந்த ஒரு பொறுமை,
ஆமேன். அவன் வாழ்க்கையில் இருந்ததான ஒரு பொறுமை தான் அவனை வாழ்க்கையில மேல கொண்டு வந்தது. ஆமேன். முதல்ல ஒரு பகை வந்தது, 4ஆம் அதிகாரத்துல வாசிச்சோம், அதுலயும் பொறுமையா இருந்தான். 5ஆம் அதிகாரத்துல அதிகமாய் பகைத்தார்கள், அதுலயும் பொறுமையா இருந்தான். 8ஆம் அதிகாரத்துல இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள், அதுலயும் ரொம்ப பொறுமையா இருந்தான். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. 24ஆம் வசனத்துல வருது, அவனை தூக்கி தண்ணி இல்லாத குழியில போட்டாங்க, அப்பயும் பொறுமையா தான் இருக்கிறான். ஆமேன். பொறுமையா இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா பொறுமையா இருந்தா சுதந்திரவாளி மாறிடலாம். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. 28ஆம் வசனத்துல 20 வெள்ளி காசுக்கு விற்கிறாங்க, அப்பயும் பொறுமையா தான் இருக்கிறான். ஆமேன். அப்பயும் பொறுமையா தான் இருக்கிறான். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. 36ஆவது வசனத்துக்கு வரும்பொழுது போத்திபார் வீட்டுல கொண்டு போய் விற்கிறாங்க, அப்பயும் பொறுமையா தான் இருக்கிறான். ஆமேன். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இவ்வளவு பொறுமையானதுக்கு அடையாளம் என்ன? வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் 39:2 சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். பொறுமையா இருக்கோட கர்த்தர் இருப்பார். ஆமேன். இல்ல கர்த்தர் இருக்கிறவன் பொறுமையா இருப்பான். அல்லேலூயா. பொறுமையா இருந்ததுனால தான் ஒவ்வொன்னா சுதந்திரிக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப வசனம் 20, போத்திபார் வீட்டுல போய் அவ இச்சை அடக்கமா இருந்ததுனால எங்க போறான்? சிறைச்சாலைக்கு போறான். சிறைச்சாலை பொறுமையா இருக்கிறான். சிறைச்சாலை தலைவன் கையில கர்த்தர் தயவை உண்டாக்கி தருகிறான். அல்லேலூயா. அப்ப அங்கேயும் பொறுமையா இருக்கிறான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவும் யோசேப்பையும் ஒரே கேட்டகரியில கொண்டு வரலாம். அவன் வாழ்க்கை எல்லாம் பாத்தீங்கன்னா சாக்ரிஃபைஸோட தான் வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப சிறைச்சாலை தலைவன் கையில என்ன வருது? தயவை உண்டாக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. 40:23 சொல்லப்பட்டிருக்கிறது, பானபாத்திரக்காரனை மறந்தான், அப்பவோ பொறுமையா தான் இருக்கிறான். இவனை தூக்கி வெளியே விட்டு இவன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா அவனை என்ன பண்ணிட்டான்? அவனை மறந்துட்டான். நம்மள அநேகர் மறந்துடுவாங்க. அவங்க எப்படி இதெல்லாம் நம்மள பண்ணிட்டாங்களே, மறந்து கூட போயிடுவான். ஆமேன். நம்ம இன்னும் 80s 90sல இருக்கிறோம். நம்ம செஞ்சதுக்குலாம் அவங்க எல்லாம் திருப்பி செஞ்சிருவாங்கன்னு ஒன்றும் நடக்காது. ஆமேன். தேவ பிள்ளைகளா இருந்தா ஒரு சிலர் உங்களை மறந்துத்தான் போகணும். மறந்தாத்தான் நீ பாக்கியவானா மாறுவ. ஆமேன். சொந்த பந்தம் உன்னை மறந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. கர்த்தர் கையில நீ இருக்கிற. ஆமேன். மத்தவன் ஞாபகம் வச்சுக்கணும், ஆண்டவன் ஞாபகம் வச்சுக்கணும். அல்லேலூயா. தான் நல்லது. ஆண்டவருடைய நினைவில் நீங்க இருந்தீங்கன்னா கர்த்தர் நாம என்ன பண்ணும்? மகிமைப்படும். அல்லேலூயா. ரொம்ப சில்லுன்னு இருக்கா? ஒரு பாட்டு பாடுவோமா? மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. எத்தனை பேர் மறந்து போடுதோம்? இரவும் பகலும் என்னை நினைந்து. அப்படியே அப்படியே ஆராதனை நன்றி சொல்லுங்களேன் பாப்போம். நன்றி நன்றி ஐயா. நிறைய பேர் மறந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி எபினேசர் நீர்தான் ஐயா. இதுவரை உதவி நீரே. எபினேசர் இதுவரை. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீர். எப்படி நான் சதரவே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. ஆமென். Glory to Jesus.
தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். யார் மறந்தாலும் நீர் மறக்காம என்னை வச்சிருந்தீங்களே, அதற்காக உமக்கு கொடான கோடி. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் சொல்லுங்களேன். இரவு பகலும் இரவும் பகலும் என்னை நினைத்து, மேக ஸ்தம்பத்தை போல, அக்கினி ஸ்தம்பத்தை போல. ஓ, எப்படிப்பட்ட பாதுகாப்பு! நன்றி உரபலகரபா. அநேகர் மறந்தாத்தான் ஆண்டவர் பக்கம் நம்முடைய பார்வை போகும். ஆமென். ஒரு சில மறந்ததை குறித்து கவலைப்படாதீங்க. அவர் உங்களை பார்க்கணும். நம்ம இவங்க மறக்காத இருக்க, நம்ம இவங்களை தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஒரு சிலர் மறந்தாத்தான் நம்மளும் அவரை நோக்கி பார்ப்போம். ஆமென். அதுதான் நன்மை. ஆண்டவர் பார்வையில நம்ம கனம் பெற்றவர்களா இருக்கிறோம். உலகத்தான் பார்வையில நம்ம ஒரு மாதிரி தான் இருப்போம். அங்க பாருங்க, அவர் புத்திரனா பாக்குற. எப்பா, ராஜ்யம் வெயிட் பண்ணது உனக்காக. என்னங்க எவ்வளவு பெரிய கிரெடிட்டுங்க. ஒரு ராஜ்யம் நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஆமென். ஒரு ஹெவன்லி கிங்டம் ஹோல்டிங்ல இருக்கு. என் பிள்ளை வர அந்த சுதந்திரிக்க என்னங்க வேணும் இதை விட? இங்க ஒரு சிலருக்கு நான் துரோகியா இருப்பதை விட ஆண்டவருக்கு நான் புத்திரனா இருக்கிறது மேலான காரியம். ஆமென். மறந்து குறித்து கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. அவங்க மறந்ததுனால தான் நீ ஆண்டவர் பக்கம் திரும்பி இருக்கிறேன். ஆமென். அவங்க மறக்கலாம், கண்டிப்பா நீ ஆண்டவர் பக்கம் வந்திருக்க மாட்டேன். ஒரு சிலர் மறப்பது நல்லது. அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமென். அதான் ரொம்ப நல்லது. அல்லேலூயா. அதனால தான் இவன் எகிப்துக்கு அதிகாரியா மாறணும். சும்மா இல்ல. பார்வன் சொல்றான், ஏன் அரண்மனை நீதான் அதிகாரி. ஆமென். ஏன் ஜனம் நீதான் அதிகாரி. அல்லேலூயா. எவ்வளவு பேர் கிரெடிட் பார்த்தீங்களா? பொறுமையா இருந்தா வேதம் சொல்லுது, வசனம் சொல்லுது இல்லையா? பொறுமையுள்ளவர்கள் என்ன பண்ணலாம்? பூமியை சுதந்தரிப்பார்கள். பொறுமையா இருந்தா எகிப்தியே கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டார் ஆண்டவர். ஆமென். எகிப்தியே ஹேண்டில் பண்ண முடியும்னா பொறுமையா இருங்க. உங்க வீட்டை கர்த்தர் ஹேண்டில் பண்ண உதவி செய்வா. குடும்பத்தை ஹேண்டில் பண்ண கர்த்தர் உதவி செய்வா. ஆமென். பக்கத்து வீட்டுக்காக உங்க குடும்பத்தை கேர்ஃபுல்லா பொறுமையா பாருங்க. ஆமென். புறஜாதி வீட்டை பார்த்து உங்க வீட்டை கணக்கு போட்டுறாதீங்க. உங்க வீட்டை ரொம்ப ஹேண்டிலா பாருங்க. இது தேவன் பார்வையில் இருக்கிற குடும்பம். இது தேவன் பார்வையில் இல்லாத இருக்கிற குடும்பம். தேவன் பார்வை இல்லாத குடும்பத்துல என்ன வேணா இருக்கும். ஆனா தேவன் பார்வையில் இருக்கிற குடும்பத்துல சமாதானம் தான் இருக்கும். ஆமென். குடும்பத்துல எது இல்லாம போலாம், கர்த்தர் சமாதானத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அதுதான் தேவன் விரும்புகிற காரியம். ஆமென். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்ப பொறுமையா இருந்தா எகிப்து என்ன பண்ணலாம்? சுதந்திரிக்கலாம். ஆனா அதே பொறுமை இல்லைன்னா எவ்வளவு பெரிய ராஜாவை விழுந்து போனதும் உண்டு. நம்ம பார்த்தா அதே தாவீது பத்சேபாள் இடத்துல விழுந்து போனான். பொறுமை இல்லாதனால, இச்சை அடக்கம் இல்லாத பத்சேபாளத்துல விழுந்தான். ஆனா பொறுமை இல்லாதனால உசியாவை சாக கொடுத்தான் இல்லையா? ஒருவேளை அவன் அதோட விட்டு இருந்தா ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும். ஆனா இவன் பொறுமையா இல்லாத தன் தவற மறைக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டான்? உசியாவை கொண்டு போய் யுத்தத்தை நிறுத்திட்டான். முன்னாடி அவனை சாகடி லெட்டர் அனுப்புறான். சாரி, உரியா அவன் லெட்டர் அனுப்புறான். அவன் என்ன பண்ணு? இவனை யுத்தத்துக்கு முன்னாடி நிறுத்தி இவனை கொண்டு போய். அப்போ இச்சையடக்கும் பொறுமை இல்லைன்னா எங்க பண்ணுது? பாவத்தை கொலை பாதகனாய் தாவீதை மாத்திடுச்சு. கிங்டம் தான், அவனுக்கு மிஞ்சினவன் யாரும் இல்லை. ஆனா அவனை விழுந்து போக வழி கிடைச்சது. ஆமென். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. எல்லாவற்றிலும் ஆமென் நாம் தீமையான காரியங்கள் மேலே ஆசை கொள்ளும்படியாய் அதிக முன்னெச்சரிக்கையா இருக்கணும். இதை கர்த்தர் எழுதின நோக்கம் என்ன? இது நமக்கு ஒரு எச்சரிக்கை. ஆமென். இது நமக்கு ஒரு எச்சரிக்கை. நிற்கிறவன் விழுந்து போகாதபடி ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமென். நிற்கிறவன் விழுந்து போகாதபடி ஜாக்கிரதையா இருக்கணும். இது எச்சரிக்கையா கர்த்தர் எழுதி வச்சிருக்காரு நமக்கு. அல்லேலூயா. தாவீதோ விழுந்து போக வாய்ப்பு கிடைச்சது. அவன் இச்சை அடக்கம் இல்லாதனால பத்சேபாள் இடத்துல விழுந்தான். ஆனா அதோட விட்டு இருக்கலாம். ஆனால் அதை மறைப்பதற்கு
ஒரு ஒன்றும் அறியாதவனை கொண்டு போய் நிக்க வச்சு சாவடிச்சான். ஆமென். கர்த்தருடைய பார்வைக்கு இது பொல்லாததா இருந்தது. ஆமென். நீ வீட்டில் போய் இதை வாசி பாருங்க. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் வீட்டில் போய் வாசி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கும். நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போகணும், டைம் ஆகிடும் இல்லைன்னா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப எல்லாவற்றிலும் ஆமென். அப்ப ஒழுக்க நெறி தவறி விபச்சாரத்தில் ஈடுபடவோ தேவனை சோதித்து பார்க்கவோ கூடாது. ஆமென். 1 கொரிந்தியர் 10:6-9 வீட்டில் போய் வாசி பாருங்க. இஸ்ரவேல் ஜனம் கர்த்தரை சோதித்து பார்ப்பதிலே உறுதியா இருந்தது. ஆமென். நம்ம எதனா ஒரு அற்புதத்தை பெற்றா அதை வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே அப்ப செஞ்சீங்கல்ல, ஆண்டவரே அப்ப செஞ்சீங்கல்ல. ஆனா அப்பப்ப செஞ்சாரு, இவன் என்ன பண்ணல, நினைச்சு கூட பார்க்கல. நடத்திட்டு வந்தார், செங்கடல் பிரிக்குது. நடத்திட்டு வந்தார், யோர்தான் பிரிக்குது. நடத்திட்டு வந்தா எரிகோ பிரிக்குது. காயில பார்த்தா மண்ணா வருது, நைட்டு பார்த்தா காடை வருது. இந்த பக்கம் பார்த்தா மேக சம்பம், அந்த பக்கம் பார்த்தா அக்னி சம்பம். ஒரு பக்கம் செருப்பு தையில, ஒரு பக்கம் ட்ரெஸ் நல்லாகுது, ஒரு பக்கம் எதுவுமே நடக்கல. ஆனாலும் முறுமுறுத்துட்டு இருக்கிறான். நம்ம இன்னைக்கு ஒரு அற்புதம் நடந்தா போதும், அப்பா எப்பா எப்பா அப்போ செஞ்சுங்கல்ல, ரட்சிக்கப்பட்டமோ செஞ்சுங்கல்ல, இதையே பிடிச்சி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தள்ளி தள்ளி போன அற்புதம் நடந்துகிட்டே இருக்குது. ஆனா படுபாவை பையன் முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறான். அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இஸ்ரவேல் ஜனத்தை போல கர்த்தரை சோதித்து பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ஆமென். பாருங்க எவ்வளவு அற்புதமா அந்த ஜனத்தை கர்த்தர் நடத்திட்டு வந்தாரு. கேட்கறதெல்லாம் கொடுத்தாரு. காயில கொத்தமல்லி அளவு சேச மண்ணா வருது. காடை கேட்டான்னு காடை கொடுக்குறாரு. ஆமென். செருப்பு தேவையில்லை, இதுக்கு மேல என்ன வேணும் அவனுக்கு? செருப்பு பழசாவல. ஆமென். நாங்க பாஸ்டர்ஸ் பேசிட்டே வந்தோம், இது எப்படி ட்ரெஸ் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அவங்க. ஆமென். அதுதான் அவர் வல்லமை, அது ஒன்றும் தெரியாது. ஆமென். ட்ரெஸ் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, செருப்பு எப்படி ஹேண்டில் பண்ணாங்க. அங்க ஆடு மாடு இருக்குது, ஆனா ஒருத்தனை எதையும் அடிக்கல. அவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருக்கிறார். ஆனாலும் அவரை சோதித்து பார்க்கறதுல உறுதியா இருந்தான். ஏன் நடல, ஏன் வரல, இங்க இருந்தா அங்க இருந்தா இங்க இருந்தா அங்க இருந்தா. இன்னைக்கு முறுமுறுத்தே கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாயிடக்கூடாது. ஆமென். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. பொறுமை இல்லாம பாருங்க, தன் பாவத்தை அறிக்கெடுக்கிறதுக்கு பதிலாக உரியாவை கொண்டு போய் போர்க்களத்தில் நிக்க வச்சு சாவடிச்சான் தாவீது. இன்னைக்கு நம்மளுடைய காரியத்துக்கு இன்னொருத்தனை கொண்டு போய் தலைய மாட்டி விட்டுறக்கூடாது. நீங்க அநேகம் நடக்குதுல இந்த சொசைட்டில, அப்படிதான். தான் நல்லா இருக்கு, இன்னொருத்தனை சாவடிக்கிறது. ஆமென். நான் எவன் எப்படி போனா எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மள அழைக்கல. ஆமென். உன்னை நேசிப்பதில்லை பிறரை நேசிக்க சொன்னார் ஆண்டவர். ஆமென். இந்த கட்டளைக்குள்ள வந்துட்டா லைஃப் சூப்பர் ஆயிடும். உன்னை போல நீ கறிக்குழம்பு சாப்பிட்டா பக்கத்து வீட்டில் இருக்க கறிக்குழம்பு சாப்பிடலாமேன்னு எண்ணி பார்க்கணும், நினைச்சு பார்க்கணும். இல்ல முடிஞ்சா ஒரு கிண்ணம் ஊத்தி கொடுக்கணும். ஆமென். என்ன அல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி சொல்லலாம், எனக்கு என்ன, கர்த்தர் என்ன ஆசீர்வாதமா வச்சிருக்கேன்னு சாப்பிட்டீங்கன்னா அதுக்கும் கணக்கு கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இதுதான் உன்னை போல பிறரை நேசி. நீ நல்ல ட்ரெஸ் போட்டா அவனும் நல்ல ட்ரெஸ் போடணும்னு நினை. கர்த்தர் கிருபையானா உன்னை எடுத்து கூட தப்பு இல்லை. ஆமென். உங்ககிட்ட இருக்கிற பழசை கொடுத்தவங்க உன்கிட்ட காசு இருந்தா உன்னை புதுசா எடுத்து கொடு. அதுதான் உன்னை நேசிப்பது போல பிறரை நேசி. ஆமென். இந்த கேட்டகரிக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துருச்சுன்னா ரட்சிப்பு கொத்து கொத்தா கொலையா வரும். சொல்ல கொலையா முந்திரிக்கா நிறைய சுத்தி வாழ்ற கதையை போல ஆத்மா சுத்தி வர கதையாயிடும் பெரும்பாகத்துல. இந்த என்ன ஒரு விசுவாசிக்குள்ள வந்தா அப்படி நேசிக்கதான் இயேசு சொன்னாரு. இன்னும் அது வரல, அதான் உண்மை. இன்னும் நமக்குள்ள அது வரல. அதை கத்துக்கணும், அதை ஹேண்டில் பண்ணணும். என்ன போல ஒரு மனுஷனை நேசிக்கணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப பாருங்க, எல்லாவற்றிலும் என்ன பண்ணணும், அப்படிப்பட்ட கிருபைகளை கற்றுக்கொள்ளணும். ஆமென். அவன் என்ன பண்ணட்டான், தன் சகோதரனை கொலை பாதகன் என்ன பண்ண மாட்டான், நித்திய ஜீவனுக்குள்ளே நிலைநிற்க மாட்டான். ஆமென். தன் சகோதரன் கொலை பாதகனாய் இருந்தா நித்திய ஜீவன் என்ன பண்ண, சுதந்திரிக்க மாட்டான். இதை தான் தாவீது பண்ணான். அவனை கொண்டு போய் யுத்தத்தில் நிறுத்தி அவனை சாக கொடுத்தான். ஏன், இவன் பண்ண பாவம் தெரியக்கூடாது. இவன் வரத்துக்குள்ள இவன் ஏதாவது பண்ணாதான் தாவீது செஞ்சது வெளியே வராது. ஏன்னா அவ கர்ப்பமாயிட்டா. ஆமென். அவ சொல்லி அனுப்புறா, நான் கர்ப்பவதியா இருக்கேன்னு சொல்லி அனுப்புறா பச்சைபால். அப்பதான் உடனே அவனை வர வைக்கிறான், அவனை கல்ல கொண்டு போறான், அவனை கொண்டு போய் யுத்தத்தில் நிற்கிறான், அவனை சாவடிக்கிறான். ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பொறுமையோடு இச்சையடக்கமா இல்லை அப்படின்னா
கொலை பாதகனா. இன்னைக்கு அநேக கள்ள காதலியா கொலையா முடியுது. இது கொலை தான் முடியும் கடைசியா. பாத்துக்கிறீங்களா? ஏன் ஆண்டவர் சொன்னா ஒரு சில நேரத்துல விபச்சாரத்தை கூட கர்த்தர் மன்னிக்க சொல்லி இருக்கிறார். அதை மன்னிச்சு ஏத்துக்க மனசு இருந்தா ஏத்துக்கோ. விபச்சாரத்தை தவிர ஒரு நாளும் குடும்ப உறவை நீ பிரிக்காத ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். ஆமென். குடும்பத்தை சுத்தி தான் டாபிக் போகுது, கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆமென். எத்தனை ஸ்தோத்திரம். வேற எதை குறித்து குடும்ப உறவை பிரிக்காத. கணவன் மனைவி பிரிஞ்சு வாழாத. ஆமென். நீ ஒரு நாள் பிரிஞ்சாலும் சத்துருக்கு அதான் இடம் போதும், அது போதும் அவனுக்கு. ஆமென். இடம் கொடுக்காத. அல்லேலூயா. ஆண்களும் ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க ஈகோன்னு பார்த்து குடும்பத்தை காத்தல விட்டுறாதீங்க. ஆமென். ஒருவேளை உங்களுக்கு தெரியாத மனைவி சொன்னா கேளுங்க. ஏன் நீ சொன்னா கேட்கணுமா? நான் சொல்லுதான் நீ செய். அவ என்ன சொல்ல வரான்னு கேட்காதே கமெண்ட் போடுற ஆள்லாம் இருக்கும். அப்படிலாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் காது கொடுத்து சரி என்னம்மா சொல்லு கேட்போம். நல்லதா இருக்குதா கேளுங்க, தப்பு இல்லையா? நல்லது இருந்தா. ஆமென். அப்படித்தானையா? எங்க ஆளுங்க ரொம்ப நல்லவங்க நினைக்கிறேன். அப்படித்தானே? ஒரு இல்லையா சொல்லுங்க பாப்போம். பரவாயில்ல, சத்தம் நல்லமா வீட்டில் வந்து கேட்டா தெரியும். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பம். ஆமென். அதுல இதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்க குடும்பம். அல்லேலூயா. நீங்க சந்தோஷமா இருக்கதான் ஆண்டவர் விரும்புறார். அதெல்லாம் அதாவது இன்னைக்கு அதை நேசித்ததெல்லாம் பிசாசு தந்திரமா அது தவறு விலகிட்டான் குடும்பத்தை விட்டு ஒன்னுத்தியா. ஆமென். ஒரு நேரம் வரும் அது பொறுமையா பேச. இதுக்கெல்லாம் வெளியே அனுப்பிட்டு தான் பேசணும் பொழுது, இப்ப பேச முடியாது. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். அல்லேலூயா. கர்த்தர் அப்போ இச்சையடக்கத்தோட என்ன பண்ணணுமா? பொறுமையா இருக்கணும். இருந்தா நீ சுதந்திர வழியா கர்த்தர் மாத்துவார். ஆமென். சீக்கிரம் முடிச்சிடலாமா? இன்னொரு பாயிண்ட்.